குழம்பு பழைய கால சுண்ட குழம்பு அடியே சமைக்கணும் தின்னக்கூடாது. செஃப் டேஸ்டிங் தான் நான் உபேத் கோமாளி பாத்துருக்கீங்களா இல்ல ஒரு வாட்டி சம்மடி வாங்க போறாரு இவரு. என்னோட கண்டுபிடிப்பு என்னன்னா குருமா குழம்பு சாம்பார் அப்படின்னு இருக்கும், ஒன்னா போட்டு கடப்பான்ற பேர் வந்திருக்கும் தோணுது. அப்படி எல்லாருக்கும் வணக்கம். இதழிய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கும்பகோணத்து கடப்பா, கும்பகோணத்தோட ஸ்பெஷல் ரெசிபி இதெல்லாம் அதுதான் செய்ய போறோம். அதுக்கு வந்து மெயின் டிஷ் வந்து பூரி தான். பூரியும் கடப்பாவும் செய்யறது எப்படின்னு பாத்துக்கலாம் வாங்க. நான் கடப்பா செய்யறதுக்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 2 குட்டி குட்டியா தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 4 பத்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சிறுபருப்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வேக வச்சுக்கலாம். முதல்ல பருப்பை கழுவி லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி வேக வச்சுக்கலாம். பருப்பை வறுத்துட்டு செய்யும் போது நல்லா இருக்கு எப்பவுமே சிறுபருப்பை. டெய்லி ரொம்ப நாளாச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டு. ஏன்னா இந்த வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு. உள்ள பாருங்க, இப்பதான் சோமையா சொல்லிச்சு போய் மூஞ்சியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு வாங்கம்மா. நான் அங்க இருந்து கிச்சனுக்குள்ள வரும்போதே இப்படி வேர்த்து ஊத்துது. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு பயங்கரமான அனல் அடிக்குது. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே டயர்ட் ஆயிடுது. வீடியோ எடுக்கிற எண்ணமே வரமாட்டுது. எதையாவது போடுங்கப்பா, ஆனா வீடியோ மட்டும் எடுக்க முடியாது நின்று அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இன்னைக்காச்சும் சுபாஷ் கத்திட்டு இருந்தோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா வீடியோவே போடுறது இல்லை, தயவுசெய்து போடுங்க அப்படின்னு சொன்னால இன்னைக்கு சமைச்சு வீடியோ போடலான்னு வந்துருக்கோம். வந்துச்சா வருவோம். அதுக்கு நாங்க சமைக்கலன்னு நினைச்சுக்காதீங்க, சமைக்கிறோம். சமைக்கதான் முடியல. அனல்ல நின்று வீடியோ எடுத்துட்டு வீடியோக்குன்னா நம்ம வந்து சுபாஷ் கரெக்டா இருக்கணும், எல்லாமே அவனுக்கு ப்ராப்பரா எல்லாம் செய்யணும்னு நினைப்பான். நம்ம வீடியோக்குன்னா வீட்டுக்குன்னா நம்ம வந்தமா குடுக்குடுன்னு சமைச்சமா வந்தமான்னு இருக்கும். இப்போ கூட திட்டு வாங்கிப்பான். இல்ல உள்ள ரூம்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு, என்னை வந்து கேட்பான், இந்த புடவை நல்லா இல்லை, இந்த ஜாக்கெட் நல்லா இல்லை, நல்லா மாத்தி இருக்கலாம்ல, ஒழுங்கா பண்ண வேண்டியது, ஏமா கொண்டை போட்டிருக்கீங்க, தலை வாருங்க என்னவா. அனல்ல ஏமா மனுஷன் தாக்கு தள்ளுது. அப்படியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நான் அவன் இல்லாதனால இப்படியே வந்துட்டேன். பருப்பை வறுந்துருச்சு, நம்ம கழுவிக்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப வறுக்கிறேன், நல்லா வாசனை வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பை கழுவிக்கிறேன். உருளைக்கிழங்கையும் அந்த பருப்பு கூடயே போட்டு வேக வச்சுக்கலான்ட்டு பருப்பை கழுவி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு கழுவிட்டு இதுக்குள்ளேயே விசில் வச்சா ஒரு வழியாக வெந்துடல, அதனால கொஞ்சம் தண்ணி எடுக்கணும்பா. உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன். அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு இவனை ஒரு 2 விசில் வச்சா போதும். பருப்பை வறுத்துட்டு வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும், நல்லா பல வரும். நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்துக்கேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் நிறைய எடுத்துக்கோங்க. 100 கிராம் பருப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய செய்யும் போது அதை அப்படியே டபுளாக மாற்றி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இப்போ பூரிக்கு சேர்க்குறோம், சேர்த்து சாப்பிட போகிறோம். சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்தையோடுமே சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குருமானும் சொல்ல முடியாது, சாம்பார்னு சொல்ல முடியாது, ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தக்காளி வெங்காயம் அரிஞ்சிட்டேன். இப்போ வந்து 3 பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 3 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். 4 பட்டு தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் அரிஞ்சு இதில் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு நிறைய வேணா சேர்த்துக்கோங்க. வெயில்ன்றதுனால காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும், அதனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா. தேங்காவை அரிஞ்சு போட்டேன். இப்போ இதில் வந்து நான் இந்த குட்டி ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். எப்பவுமே குருமா குழம்பு கரைக்கிற அதே தான், வேறு எதுவுமே இல்லை. சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் போதும். இதை அரைச்சிக்கலாம். தேங்காவும் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ குக்கரும் 2 விசில் வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கடப்பா தாளிச்சிக்க போயிடலாம். நல்ல வேலை நான் அரைச்சி முடிச்சுட்டு கரண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. கண்ணகி நகர் ஃபுல்லாக கரண்ட் கட்டு ஜிலோன்னு இருக்குது. நாங்கள் இப்போ இன்வெர்டரில் ஓடிட்டு இருக்கோம், அதை வச்சு வீடியோ போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அரைச்சி முடிச்சிட்டேன். கடாய் வச்சிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். நம்ம வந்து எண்ணெய் காயட்டும். இது வந்து பிரியாணிக்கு போட வேண்டிய ஐட்டம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், குருமா தாளிக்கிற மாதிரி தான். 2 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சமாக ஒரு 10 சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா செவருட்ட எண்ணெயில், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த போட்ட மசாலாலாம் செவந்துருச்சு. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு விட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். வதங்கட்டும். அண்ணி என்ன பண்ணுறா? அண்ணி வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நிஷா பூரிக்கு பிசைஞ்சுமான பிசைஞ்சு தட்டிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கோம். மாவு ரவுண்ட் போட்டா பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இவளுக்கு கொழுப்பு கூடி போயிருக்கு. விளையாடிட்டு தாண்டி இருக்கா போல.
வெங்காயம் பாருங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக செய்யறதுனால எல்லாம் கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் நிறைய செய்கிறதா தான் நிறைய சேர்த்துக்கோங்க, டபுள் டபுளாக. இஞ்சி பூண்டை வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். கரண்ட் போய் வந்து நோ வோல்டேஜாக வந்துச்சு. காலையிலேருந்து மாவு ஊற வச்சோம், அரைக்க முடியல. கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ அப்பா வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ரிப்பேர் பண்ணார். ரிப்பேர் பண்ணி உளுந்த போட்டால் கரண்ட்டு போயிடுச்சு. எப்படி இப்போ மாவு அரைச்சி எடுக்க போகிறோம்னு தெரியல. வதங்கிடும் நல்லா. இப்போ பாருங்க நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இதை வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பருப்பு உருளைக்கிழங்கும் நம்ம அரிஞ்சு போட்டதெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. பருப்பு கடையவே வேணாம், சிறு பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை சும்மா கரண்டியில் இப்படி கலக்கினாலே போதும். இதை இதில் ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி இந்த பருப்பு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸி இது குக்கரையும் அலசி இதுலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கொதிக்கிட்டோம் நல்லா. உப்புலாம் போட்டாச்சு. காரம் எதுவும் இல்லை, நம்ம பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் தேவைன்னா நான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்க்கலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். வெயிலுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பச்சை மிளகாவோட நிறுத்திக்கோங்க. இல்லை மிளகாத்தூள் வேணும்னா வெறும் பச்சை மிளகாவே இன்னும் 2 கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ரொம்ப கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க நல்லா கொதிக்கிறான். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வந்து அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸியும் அலசி அதிலே சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்க மிக்ஸியும் அலசி அதிலே சேர்த்துக்கினேன். சேர்த்து இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதிக்க விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இங்கே பாருங்க அட்டகாசமாக நல்லா கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா இது சலசலன்னு கொதிக்குது. நான் ஸ்லோவாக வச்சிருக்கேன், மேலே தெரிக்க போது ஸ்லோவாக வச்சிருக்கேன். இங்கே பாருங்க இப்போ கொதிக்கும் போது சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் லெமனை ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பூரி சுட்டு சாப்பிடலாம். பூரி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நிஷா தேய்ச்சினுங்கிறாங்க. அனல் முடியல எல்லாருக்கும், ஓவர் அனல். உங்கள் வீட்டிலலாம் எல்லாருக்கும் எப்படி அனல் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ 4ஆம் தேதியிலேருந்து வேறு அக்னி போறக்க போதான். அவ்வளோதான். ஏற்கனவே நான் அக்னியில் போய் வந்த மாதிரி தான் இருப்பேன். இன்னும் எப்படி ஆக போகிறேன்னு தெரியல. நீ தட்டி முடிச்சிட்டிங்களா? தட்டிக்கிட்டே இருக்கேன். 4 உருண்டை திரட்டுறதுக்கு உள்ள பில்டப் உங்களுக்கு. ஒரு பக்கெட் தண்ணி வந்துடும் போல. நகை விலை வேற ஒரு சவரம் 60,000க்கு வந்துருச்சு. நகை எப்படி வாங்க போறோம்னு தெரியல. செயின் வந்து கட் ஆயிடுச்சு, கொஞ்சம் லைன் விட்டுருச்சு. அதை போய் ஏதாவது பத்த வச்சு கொடுப்பாங்கன்னு கடைக்கு போனா 3 சவரம் வாங்கும் போது இப்ப 2.25 சவரம் தான் இருக்கான். அதை வாங்குறதுக்கு இப்ப 3 சவரம் மறுபடியும் வாங்குறது 48,000 கொடுக்கணுமா மேல் கொண்டு. 1/4 சவரம் போயிடுச்சா. அதுக்கு சேதாரமும் ஜிஎஸ்டியும் சேர்த்து. எங்க போய் எப்படி நம்மலாம் கஷ்டப்பட்டு நகை வாங்கி பொண்ணுங்களை கட்டி கொடுக்க போறேன்னு புரியல. அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சேவிங் வீடியோ போடுங்கக்கா, சேவிங் வீடியோ போடுங்கம்மான்ட்டு. நம்ம என்ன பண்றது, இப்போ ஒரு கடையில ஒரு மாசமா ஃபண்டு மாதிரி கட்டினோம்னா கண்ணுக்கு தெரியாம மாச சாலையில ஒன்று ஒதுக்கி கட்டுவோம். அப்படி கட்டினாதான் நம்மளால வாங்க முடியும். இப்போ திடீர்னு செயின் அறுந்து போச்சு விட்டுடுச்சு போய் மாத்த 50,000 வைக்கணும்னு காசு கையில இல்லை. நம்மளால வாங்க முடியுதா? முடியல. அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சிருக்கேன். எப்போ முடியுதோ மாத்திக்கலாம். இல்லை வேற இந்த பத்த வைக்கிறவங்கிட்ட கொடுத்து முடிஞ்சா பத்த வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயினா போடலனால சும்மா வச்சு செயினா போட்டுக்கலாம், தாலி செயினா போடலனாலும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். தெரியல எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஏதாவது சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நகை கடையில போய் ஃபண்டா கட்டுங்க. நகை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல மாசமா வருதா ஒரு 1/4 சவரம் காயினா வாங்கி சேர்த்து வைங்க. காயினா வாங்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் நகையா மாத்திக்கலாம். ஒரு 1/4 சவரம் காயின் ஒரு மாசத்துக்கு வாங்க முடிஞ்சா வாங்கி வைங்க. மாசமா வாங்க முடியல ஒரு 2,000 3,000 ஃபண்டு கட்டி வைங்க. பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறவங்களும் சரி, ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிறவங்களும் சரி. அவ்வளவுதான். சூப்பரா கும்பகோணத்து ஸ்பெஷல் கும்பகோண கடப்பா செஞ்சாச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூப்பரா இருக்கும். இது செஃப் கூட்டுங்க டேஸ்டிங்க்கு. செஃப் வந்திருக்கேன், நான் தான் செஃப். ஐயோ சமைக்கணும், தின்ன கூடாது. செஃப் டேஸ்டிங் தான். நான் உங்க கோமாளி பாத்துருக்கீங்களா இல்ல? ஒரு வாட்டி தான் சம்மடி வாங்க போறாரு இவரு. தெரியாம ஒருத்தங்க டேஸ்ட் பண்ணுவாங்களா? ஒய் சரி, அதுல எதனா குறை சொல்லுவாங்க, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு. நீ சும்மாவே குறை தான் சொல்லுவ. இல்ல இது ஏதோ குருமா மாதிரி இருக்கு. என்னதுமா இது? கடப்பா குருமா மாதிரி இருக்கா? குருமா மாதிரி தான் இருக்கு. நீ சொல்லு சௌமியா சாப்பிட்டு. நிஷா நீ சொல்லு எப்படி இருக்குன்னு. அதான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் குருமாவும் இருக்கும். இப்பதானே அந்த வீடியோ என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. இதோட கண்டுபிடிப்பு எப்படிலாம் எனக்கு தெரியல. சும்மா நான் காமெடியா சொல்றேன். என்னோட கண்டுபிடிப்பு என்னன்னா குருமா குழம்பு சாம்பாரும் மீன் இருக்கும் ஒன்னா போட்டு கடப்பான்ற பேர் வந்திருக்கும் தோணுது. அப்படி தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கப்பா, என்ன எதுவும் திட்டாதீங்கப்பா, சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னோம்பா.
நல்லா தான் இருக்கும். சுண்ட குழம்பு பழைய கால சுண்ட குழம்பு அடே அது இவங்களுக்கு கொழுப்பு பழைய குழம்பு மீந்தா அது வேஸ்ட் பண்ணுவோமா? அந்த காலத்துல சட்டியில போட்டு அடுப்புல வைப்பாங்க ஆயாங்க சுண்ட குழம்பு சூப்பரா இருக்கும். அதை நான் வச்சோம்னா இவங்க கிண்டல் பண்றாளுங்க. சரிங்களா? அவ்வளவுதான், ஈஸியா கும்பகோணம் கடப்பா பண்ணியாச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய் பாய்.